யங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீண்டும் 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 ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா என்னோட வாயில நுழையவே இல்லை. அதனால கீழே போடுற உங்க யாருக்குன்னா படிக்க தெரிஞ்சதுன்னா எப்படி படிக்கணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாஞ்சோ ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க ஜப்பான்லயே ரொம்பவே ஃபேமஸான ஃபேமிலியா, ரிச்சான ஃபேமிலியா. அதோட சாஞ்சோ ஃபேமிலியில நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு தாத்தா இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பேத்தி இருக்காங்க, அதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினோட கல்யாணத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃபியான்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வெளியே ஏதோ சத்தம் கேட்க ஹீரோயின் அவங்க கூட இருக்க எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல சாஞ்சோ கம்பெனில இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் இப்ப ஆனா அவரு சாஞ்சோ கம்பெனில ஒர்க் பண்ணல போல இருக்கு. அவரை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அந்த காண்டை இங்க வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அவர் வெறும் கையில வித்த காமிச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, கத்தி வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவர் பக்கத்துல போக அவர் ஹீரோயினை கத்திய வச்சு அட்டாக் பண்ற மாதிரி வர அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபியான்சி வராரு. அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அவரை தடுத்து ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து காப்பாத்த ஹீரோயின் அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே இவ்வளவு கியூட் கப்பல்ல அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃபியான்சி, அதாவது நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கு போனா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பாரு, அதாவது அனாதாசிரமம். ஒரு சமயம் ஹீரோயின் ரொம்பவே சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள யாரோ கிட்னாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போன ஹீரோயினை அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் அவங்க தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தாவும் இதுக்கப்புறமா என்னோட பேத்திக்கு நீதான் பாடி கார்டு அப்படின்னு ஹீரோவை பாடி கார்டா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஒரு வழியா ஹீரோயின் வளர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு 18 வயசும் ஆகிடுது. இப்ப ஹீரோயினோட வீட்டுல கல்யாண பேச்சை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, இப்போ லவ் இருந்தா கூட இதான் என்னோட ஆளு, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வீட்டுல சொல்லலாம். ஆனா ஹீரோயினுக்கு தான் ஆளே கிடையாது. இதுக்கப்புறமா தான் அவனை தேடி போகணும். அதனால ஹீரோவை மீட் பண்ணி ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் கல்யாணம் உண்மைன்ற மாதிரியே எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்க ஹீரோயினுக்கு அவங்களோட கனவு காதலன் கிடைச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடணும். இதுதான் ஹீரோயினோட பிளான். இதை கேட்ட ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த பிளானுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்தா பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டைம்க்கு வந்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. எப்படி இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அங்க இருக்க யாருக்குமே இங்க நடக்கிற எந்த விஷயமும் தெரியாது இல்லையா? அதனால எல்லாருமே ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு எதுவும் ஆகலையான்னு செக் பண்றாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஒருத்தர் கத்திய வச்சு வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. அதனால ஹீரோயினுக்கு எதுவும் அடிப்படலையான்னு பார்க்க அப்பதான் ஹீரோயினோட கண்ணத்துல லைட்டா ஒரு கோடு விழுந்திருக்கு அப்படின்றத ஹீரோ நோட் பண்றாரு. அதை பார்த்த ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வருது. அதனால ஹீரோயின் கிட்ட உன்னை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நான் ஹர்ட் பண்ண விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் மனசுக்குள்ள இது ஒரு ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு வழியா கல்யாணத்தோட எல்லா சடங்குமே முடிஞ்சு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் ரிங்ஸ் வாங்கறதுக்காக கடைக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மெயூமி அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவங்க இந்த கடையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் மெயூமி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஹீரோவும் மெயூமியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு காலத்துல ஹீரோயின் அவங்க ஆள் கூட போகும்போது அவங்களுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகாது. ஏன்னா ஹீரோக்கும் ஒரு ஆள் இருக்கு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஹீரோயின் சட்டுன்னு அவங்க பிளேஸ்ல இருந்து ஏஞ்சிட்டு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா ஹீரோயின் தூண் பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஹீரோவும் மெய்யுமியும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கலான்னு எட்டி பார்க்க மெய்யுமி ஹீரோவோட விருப்பமே இல்லாம அவரை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயினும் பாக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேடா ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம இதை தானே எதிர்பார்த்தோம், இருந்தாலும் நம்ம ஏன் ஃபீல் பண்றோம்னு நமக்கே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வர ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீயும் மெய்யுமியும் ஒன்னா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ காண்டாகிறாரு. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, அது உனக்கு புரியலையான்னு ஹீரோ கேட்க, இது ஒரு ஃபேக் மேரேஜ், அதை நீ மறந்துட்டியான்னு ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோ அவரோட வெட்டிங் ரிங்கை கைட்டி வச்சுட்டு நீ இதை நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் நெக்ஸ்ட் டேவே அந்த ரிங்ஸ் எடுத்துட்டு மெய்யுமி இருக்க அந்த கடைக்கு வராங்க. மெய்யுமி ஹீரோயினை பார்த்த உடனே சாரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எதுக்குன்னு கேட்க, நான் நேத்து ஹீரோவோட விருப்பமே இல்லாம அவரை கிஸ் பண்ணிட்டேன், அவருக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்றது அவர் கண்ணிலேயே தெரிஞ்சது, இருந்தாலுமே நான் அட்வான்டேஜ் எடுத்தது தப்புதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இப்போதைக்கு இந்த வெட்டிங் ரிங்ஸை ரிட்டர்ன் பண்ண வேணாம், நம்ம கிட்டே இருக்கட்டும்,
அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் அந்த கடையை விட்டு வெளியே வர ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹீரோயினுக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ண ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்றதுக்கு போறாங்க. அந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப நாளாவே நான் அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் கூட ஒரு டேட்டுக்கு வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயின் குஷியாயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இது மாதிரி ஒண்ணு அவங்க லைஃப்ல நடக்காதா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஹீரோயினும் அன்னைக்கு அவர் கூட வெளியே போறாங்க. கொஞ்ச நேரம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கதையெல்லாம் பேசிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர வழியில ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னொருத்தன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் மேல கோவப்பட ஹீரோயின் இது ஒரு ஃபேக் மேரேஜ்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோ என்ன நினைச்சாரோ தெரியல, டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ண ஹீரோயின் ஹீரோ கண்ணத்திலே பலான்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை ஏதோ திட்டலான்னு வர அப்ப அந்த இடத்துல இடி இடிக்க ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே இடினா பயமா. அப்ப அந்த டைம்ல எல்லாமே ஹீரோ தான் ஹீரோயின் கூடயே இருப்பாரு. ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிப்பாங்களாம். இப்படி பிரசன்ட்டுக்கு வந்தா கொஞ்ச நாள் ஆகிடுது. ஹீரோக்கு ஹீரோயினால ஏதோ அடிபட்டுது. அதனால ஹீரோயினோட தாத்தா ஹீரோயின் கிட்ட நீ ஹீரோக்கு அசிஸ்டண்டா வந்து கம்பெனி ஒர்க் எல்லாமே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் கம்பெனி ஒர்க் எல்லாமே எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு எதுக்காக நீங்க இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோ என்னோட ஸ்டேட்டஸும் உன்னோட ஸ்டேட்டஸும் வேற, நீ ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு, நான் ஒரு ஏழை வீட்டு பையன். ஸோ இப்போ உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் தகுதியானவனா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்னோட டெடிகேஷனை பார்த்து உனக்கு என் மேல லவ் வந்துடுச்சா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றாரு. ஆனா இந்த தடவை ஹீரோயினும் ஹீரோவை பலார்னு அடிக்காம அவங்களும் ஹீரோ கிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஆனா அது நிலைக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் உடனேவே நான் உங்களை லவ் பண்றேன், ஆனா இது வெறும் ட்ரையல் மாதிரி தான், நான் உண்மையான லவ் கிடைச்சதுக்கு அப்புறமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னு தெரியல இந்த படத்தோட ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் ஹீரோவை விட்டுட்டு போறதுலயே இருக்காங்க. ஹீரோவை பார்த்தாலும் அவங்களுக்கு மனுஷாலா தெரியலையா, ஹீரோவெல்லாம் லவ் பண்ணவே கூடாதான்னு தெரியல. இப்படி கொஞ்ச நாள் போக ஹீரோயின் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. கை தவறி ஹீரோயின் காஃபியை அவங்க காலிலே கொட்டிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவங்களோட காலை கழுவி விடுறாரு. அப்ப ஹீரோ ரொம்பவே க்ளோஸா இருக்காரா, அதனால ஹீரோயினுக்கு என்னமோ பண்ணுது. அதனால ஹீரோவை அதுக்கப்புறமா அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் மியாமியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் நான் ஆரம்பத்துல ஹீரோவை சும்மா லவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப எனக்கு என்னவோ ஹீரோவை நான் சீரியஸா லவ் பண்றேனோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மியாமியும் ஹீரோயினை என்கரேஜ் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே டேட்காக வராங்க. நல்ல ஜாலியா பேசிட்டே வராங்க. அப்ப ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றாரு. இத தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் நின்று ரகசியமா போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் ஷாப்பிங் போறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் அவங்களோட அத்தை பையனை மீட் பண்றாங்க. அவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டாராம், சின்ன வயசுல மீட் பண்ணது, அதோட இப்பதான் மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்களோட அத்தை பையனை வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. அத்தை பையனா வீட்டுக்குள்ள வந்தோடனே ஹீரோவை பார்த்துட்டு என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டு அப்படியே பேச்சு வாக்குல அது ஒரு ஃபேக் மேரேஜ் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோயின் கிட்ட ரொம்ப நாளாவே எனக்கு உன் மேல ஒரு கண்ணு, இவெல்லாம் வேணாம் என் கூடவே வந்துடுடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோ கடுப்பாகி ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண அப்பயுமே அத்தை பையன் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, நான் ஹீரோயினை உஷார் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டேவே அத்தை பையன் ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயினை என் கூட சாப்பிட்றதுக்கு வெளியே வான்னு கூப்பிட ஹீரோ விட மாட்டேன்னு சொல்ல நான் தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வெளியே போறாரு. ஹீரோயினும் அத்தை பையன் கூட ஊரெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வர ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் நீ ஒன்னும் பயப்படாத கவலைப்படாத, எனக்கு உன் மேலதான் இப்போதைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது ஒன்றும் சும்மா ஃபீலிங்ஸ் கிடையாது, கொஞ்சம் சீரியஸான ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் சந்தோஷப்பட்டு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ அத்தை பையனை வாலண்டியரா மீட் பண்ணி ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்த அத்தை பையனும் ஹீரோயினை மீட் பண்ணி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க ஹீரோயின் நான் ஹீரோவை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. ஹீரோ அத்தை பையனை பார்த்து அதான் ஹீரோயின் அவங்களோட முடிவை சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறமா எங்களுக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு சொல்ல அத்தை பையனும் சரி ஓகே இதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போறாங்க. வருஷம் வருஷம் சாஞ்சோ ஃபேமிலி அந்த ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணுவாங்களாம். இந்த வருஷமும் டொனேட் பண்ண அது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தான் ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ நான் சின்ன வயசா இருக்கும் போது இருந்ததும் இந்த ஆர்ஃபனேஜ் தான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வராரு.
அவர் இப்போதைக்கு நான் தான் இந்த ஆர்ஃபனேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அந்த ஆளை பார்த்த உடனே முறைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு அவர் மேல என்ன காண்டோ தெரியல. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஏதோ பேசுறதுக்கு வர அதுக்குள்ள ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. வர வழியில ஹீரோயின் கிட்ட நீ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் மறுபடியும் ஆர்ஃபனேஜுக்கு போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த எம்டி வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஹீரோயினும் அவர்கிட்ட பேச வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவரு ஹீரோவோட சின்ன வயசு போட்டோலாம் எடுத்து காட்ட ஹீரோயினும் அவர் கூட பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா எம்டி மறுபடியும் ஹீரோயினோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அவர் அந்த எம்டியோட கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் மியாமியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னு சொல்ல இதை கேட்ட மியாமி ஷாக் ஆகி நானும் ஹீரோவும் ஒன்னா இருக்கும் போது அவர் என்ன பார்த்து ஜெலஸ் ஆனதே கிடையாது. உன்கிட்ட அவர் ஜெலஸ் ஆகுறாரு அப்படின்னா நீ கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சன் அர்த்தம் அப்படின்னு எல்லாம் சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கம்பெனிக்கு புதுசா ஒரு மாடல் வேணுமா அதுக்கான இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த தாத்தா மாடல்லாம் கிடைச்சாச்சு இவங்க தான் நம்மளோட மாடல்னு சொல்ல அந்த லேடியை பார்த்த ஹீரோ யூரி அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாரு. அந்த லேடியும் நான் யூரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை ரான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அதை நம்புற மாதிரியே தெரியல. அவங்களே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரான் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன பார்க்கும்போது என்னோட சிஸ்டர் மாதிரியே இருக்கா. என்னோட சிஸ்டர் நேம் தான் யூரி. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட யார் யூரின்னு கேட்க நானும் யூரியும் சின்ன வயசுல ஒரே ஆர்ஃபனேஜ்ல தான் படிச்சோன்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயின் நீ யூரியா லவ் பண்ணியான்னு கேட்க ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம போயிடுறாரு. இதை கேட்ட ஹீரோயின் தனியா உட்காந்து ஹீரோ எதுவுமே சொல்லாம போனதை நினைச்சு அழறாங்க. ஹீரோயின் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. ஹீரோயினை ஒரு கல்லறைக்கு கூட்டிட்டு போறாரு. இதுதான் யூரியோட கல்லறை. அவ இறந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் என்னால அவளை மறக்க முடியாம இருந்தது. இதுக்கப்புறம் அவளை நான் மறந்துட்டு நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நீ அவங்கள மறக்கலாம் வேணாம். அவங்களோட மெமரிஸ் எல்லாமே நீ மனசுலயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்க ஹீரோ யூரிய ரொம்பவே லவ் பண்றாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஹீரோ இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் தான் இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லையே அப்புறம் எதுக்குடா கதையை முடிக்காம இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சீன் வந்திருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து போட்டோலாம் எடுத்திருப்பாரு இல்லையா. அது ஆக்சுவலா எம்டி தான். சோ இந்த ஆர்ஃபனேஜோட எம்டி அந்த போட்டோவெல்லாம் குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரான் வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது எம்டியும் ரானும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாங்கன்னு தெரியுது. என்ன பிளான் பண்றாங்கன்னு தான் தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஒரு கஃபேல உட்காந்து நிம்மதியா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல எம்டி வந்து உக்காந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது சூப்பரா நடிச்சு ஹீரோயினா உன்னோட வலையில விழ வச்சுட்ட அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ காண்டாகி அவரோட சட்டையை பிடிப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நம்ம ஹீரோ அப்படி எதுவுமே செய்யல. நம்ம நினைச்ச மாதிரி பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே இப்ப ஹீரோ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்னதான் வேணும் ஹீரோயின் கிட்ட இருந்து இது எல்லாத்தையுமே சொல்றதுக்காக பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ ரொம்பவே சின்ன பையனா இருக்காரு. ஹீரோக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். ஹீரோவோட அப்பா ரொம்பவே மோசமானவர். ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோவோட அம்மா ஹீரோவை ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுடுறாங்க. அந்த இடத்துலதான் ஹீரோ எம்டியும் யூரியும் மீட் பண்றாங்க. அவங்க 2 பேருமே சின்ன பசங்களா தான் இருக்காங்க. 3 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகிடுறாங்க. இப்படியே 3 பேரும் அந்த இடத்துல ஜாலியா இருக்க ஒரு கட்டத்துல எம்டிக்கு 18 வயசு ஆகிடுது. அதனால அவர் அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்ப ஆர்ஃபனேஜ்ல ஹீரோவும் யூரியும் இருக்காங்க. யார் கண் பட்டுச்சோ தெரியல அந்த இடத்துக்கு சாஞ்சு ஃபேமிலில இருந்து 2 மெம்பர்ஸ் இன்சார்ஜா வராங்க. அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுல அந்த ஹஸ்பண்ட் ரொம்பவே மோசமானவன். பசங்க கிட்ட எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். இப்படி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் தப்பா நடந்துக்கதையே பழப்பா வச்சுட்டு இருக்க அந்த நாய் ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ கிட்டே தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு வந்த யூரி ஹீரோவை காப்பாத்தி அவனை தடுக்கிறாங்க. ஆனா பாவம் யூரி அவங்களும் சின்ன பொண்ணு தானே. அவங்களால என்ன பண்ண முடியும். அவனை தடுக்கிறதுக்காக நீ ஹீரோவை எதுவும் பண்ணாத, இங்க இருக்க எந்த சின்ன பசங்களையும் எதுவுமே பண்ணாத, அதுக்கு பதில் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த நாயும் யூரி கிட்ட தப்பா நடந்துக்க கொஞ்ச நாள் அப்புறமா யூரி பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூரி அந்த நாயை மீட் பண்ணி உன்னால நான் பிரெக்னென்டே ஆயிட்டேன், இங்க இருக்க சின்ன பசங்களை தொல்லை பண்ணாதுன்னு சொல்லியும் நீ அடங்கல அப்படின்னு எல்லாம் கேட்க உங்க எல்லாருக்கும் நான் சோறு போடுறல, நான் அப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு அந்த நாய் திமிரா பேசுது. இதனால கடுப்பான யூரி அந்த நாயை புடிச்சுக்கிட்டே அப்படியே மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. அதனால ஸ்பாட்லயே
அந்த நாயும் அப்புறம் நம்மளோட யூரியும் இறந்துடுறாங்க. ஸோ இப்போ யூரி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட சாவுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோவும் எம்டியும் சேர்ந்துக்கிட்டு சாஞ்சோ ஃபேமிலியை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக ஹீரோயினை டார்கெட் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்காங்க, ஹீரோ ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. இவங்களே ஒரு ஆள் செட் பண்ணி ஹீரோயினை கிட்னாப் பண்ற மாதிரி பண்ணிட்டு, ஆனா யாரையோ கிட்னாப் பண்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயிசம்லாம் காட்டி ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஹீரோ அப்புறம் எம்டியோட பிளான் தான். கொஞ்ச நாள் அப்புறமா தான் யூரியோட ட்வின் சிஸ்டர் ராணி இவங்க கூட வந்து சேர்ந்திருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு சாஞ்சோ ஃபேமிலியை மொத்தமா அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஃபேமிலிக்குள்ள ஃபர்ஸ்ட் நுழையணும் இல்லையா, அதுக்காக தான் ஹீரோயினை யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே உங்க பிளான் பண்ண மாதிரியே நடந்துட்டு இருக்கு. இப்ப பிளானோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஹீரோயினை கொலை பண்றது. இப்படியே பிளாஷ்பேக் மொத்தமா முடிய ஹீரோ தூக்கத்துல இருந்து ஏஞ்சிக்கிறாரு. பக்கத்துல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயின் கழுத்தை நெரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா முடியலையே. அதனால ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஹீரோ தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒர்க்கு விட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீட்டுல ஹீரோயினை காணும். எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு, ஹீரோயின் காணவே காணும். ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு ஹீரோ பதற ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்க கடைக்கு தான் போனேன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்றாரு. இப்ப இந்த 5 நிமிஷம் ஹீரோயின் காணோன்னதே ஹீரோவால தாங்கிக்க முடிஞ்சிருக்காது. அவரு பதற ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயினை அவரு உண்மையா லவ் பண்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோ உடனே எம்டியை மீட் பண்றாரு. என்னால ஹீரோயினை கொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட எம்டி ஒரு கன் எடுத்து ஹீரோவோட கையில கொடுத்து, நான் ஒரு வேளை உயிரோட இருந்தேன்னா ஹீரோயின் உயிரோட இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது, அதனால நீ ஃபர்ஸ்ட் என் கதையை முடிச்சிடு அப்படின்னு எம்டி சொல்ல ஹீரோவால எம்டிய கொலை பண்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. ஹீரோ அப்படியே எம்டியை கட்டி பிடிச்சிட்டு ஆழ. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா டேபிள் மேல டைவர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஹீரோவை மீட் பண்ணலான்னு ஆஃபீஸ்க்கு போனா ஆஃபீஸ்க்கு ஹீரோ வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒரு வாரம் போகுது. ஹீரோயினும் ஹீரோவை பயங்கரமா மிஸ் பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே பரபரப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸ் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் அவங்களோட தாத்தாவை மீட் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்க, இதை கேட்ட தாத்தாவும் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புருஷன் தானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு எம்டி, ஹீரோ, அதுக்கப்புறமா ரான் வராங்க. எம்டி யூரிக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு பழி வாங்கறதுக்காக இப்ப ஹீரோயினை சுட போறேன் அப்படின்னு சொல்ல தாத்தா குறுக்க வராரு. யூரிக்கு இப்படி நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது, அது எல்லாமே தப்புதான், நீங்க கோவப்படுறது நியாயம் தான், ஆனா என்னோட பேத்தியை விட்டுருங்க, அதுக்கு பதில் என்ன கொன்னுடுங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இருந்தாலுமே எம்டி நான் ஹீரோயினை தான் சுடுவேன்னு சுடுறாரு. ஆனா குறுக்கால ஹீரோ வந்து புல்லட்டா அவர் உடம்புல வாங்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹீரோவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இருந்தாலுமே ஹீரோயின் ஹீரோ கூட ஒன்னா இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு யோசிச்சு டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்கவே இல்லை. ஆனா ஹீரோயினால ஹீரோவை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால ஹீரோ எங்க இருக்காருன்னு விசாரிச்சுட்டு ஹீரோவை தேடி ஹீரோயின் வராங்க. ஹீரோ கடற்கரையில நின்னு கடலோட அழக ரசிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினை ஹீரோ பாக்குறாரு. நீ எதுக்காக இங்க வந்த, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ சொல்ல, இருந்தாலுமே ஹீரோயின் நான் இன்னும் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்க, ஹீரோவும் நானும் இன்னமும் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால தானே உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்தது அப்படின்ற கில்ட்டி ஃபீல்ல தான் உன்னை விட்டு விலகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண இந்த படமும் முடியுது.